அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்னன்னா இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பற்றி. அந்த ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் நபிகளாரின் எந்த மனைவி மீதும் அந்த அளவுக்கு பொறாமைப்பட்டதில்லை, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மீது பொறாமைப்பட்டது போல் அப்படிங்கிறாங்க. நான் அவர்களை பார்த்ததும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க இறந்து ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறந்து 3 வருஷம் கழிச்சு தான் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகளார் திருமணம் செய்கிறாங்க. பார்த்தது கூட இல்லை, ஆனால் நான் பொறாமைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதிகமாக நினைப்பாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஆட்டை அறுத்தால் குர்பானி செஞ்சாங்கன்னா அதில் ஒரு பங்கை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தோழிகளுக்கு கொடுப்பாங்களாம், ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு தருவாங்களாம். இந்த அளவுக்கு யோசிச்சாங்க. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவிர்த்து வேற எந்த லேடிஸே இல்லையா, பெண்களே இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நற்பண்புகளை எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மூலமாக தான் அல்லாஹ் எனக்கு குழந்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறாங்க, குத்தி காட்ட சொல்லல. ஒரு நற்பண்புகளை சொன்னால் கொஞ்சம் கூலாவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் இந்த ஹதீஸ்களை இன்னும் ஆய்வு செய்வோம், தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.